அண்டர்பில்லியோட கரண்ட் சுச்சுவேஷனுங்க. எப்படி பாடை கட்டி கொண்டு வந்துற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். வேட்டி தான் அது. என்ன ஆயிடுச்சுன்னா வண்டியில் ஸ்க்ராட்ச் ஆக கூட தான் இப்படி கொண்டு வந்திருக்கேன். இங்கெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, உடஞ்சி போச்சு. நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் இடிச்சு போச்சுங்க, எல்லாம் தேஞ்சு போச்சு. ஒரு கல் வந்து இடித்து இங்கே பொத்துருச்சு வருங்க. நெக்ஸ்ட்டு கீழெல்லாம் ஒரு அந்த அண்டர்பில்லி நான் கூட வேகத்தில் இடிக்காதுன்னு நினச்சேன். 2 பேர் டபுள் உட்காந்து வண்டியில் உட்காந்தோம்னா வண்டி கொஞ்சம் சஸ்பென்ஷன் அமைக்கிறது. அமுங்க நாட்டு என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுது. இதெல்லாம் எப்படி தேய்ச்சிருக்கு. அதுவும் இந்த சைடெலாம் நல்லாவே தேய்ச்சிருக்கு. இந்த சைடெலாம் கொஞ்சம் ஹைட்டு கொண்டு வந்துருக்கணும். இப்போது இந்த சைடு வந்து இப்படி வரைஞ்சிருதா, இந்த சைடு வந்து இது வரைக்கும் நீட்டமாக வந்திருக்கு. இது வந்து பேக் சைடில் வரைக்கும் வரும், பேக் வீல் வரைக்கும். அதனால் இங்கே அதிகமாக தெரிஞ்சிருக்கு. எனக்கு மனசே கஷ்டமாக போச்சு, என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து ஃபைபர் மெட்டீரியல்லாம், இது வந்து உடையாதான். இது மாதிரி ஸ்க்ராட்ச் மட்டும் ஆகிருக்கு. ஆனால் இங்கெல்லாம் உடஞ்சி போச்சு. பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. அந்த சைடெலாம் அந்தளவுக்குலாம் பெயிண்ட் இல்லை, ஏன்னா அந்த சைடெலாம் உள்ள மண் போகும். அதனால் வாங்க காட்டுறேன், ஃபிட் பண்ணி காட்டுறேன். 2 பேர் உட்காந்தோம்னா அந்த சஸ்பென்ஷன் லைட்டாக அமைங்கிறதுங்க. அமுங்க நாட்டு என்ன ஆச்சு, இதோட ஹைட்டு இருக்குல்ல, இந்த டோட்டலோட ஹைட்டு, வண்டியோட ஹைட்டு கொஞ்சம் கீழே டவுன் ஆகிடுது. இது நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் ரெண்டுமே. அப்போது வேகத்தில் வந்து போகும்போது எப்பயுமே நார்மலாக போகும்போது வண்டி பிரேக் பிடிப்போம். பிரேக் பிடிக்கும் போது கொஞ்சம் அமுங்க நாட்டு நல்லா இடிச்சிருது. அண்டர்பில்லி இது வரைக்கும் வரும், இங்கேயே வந்து இடிச்சிருதுங்க. அப்புறம் அண்டர்பில்லி போட்டு எல்லாம் பாருங்க, பெயிண்ட் உறிஞ்சிட்டு வந்துருச்சு. ஆல்ரெடி முன்னே வந்துட்டு வந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன், நான் ஃபோட்டோவில் காமிக்கல. அண்டர்பில்லி போட்டோம்னா இது வரைக்கும் வரும், இது வரைக்கும் வந்து வரும். ஹைவேக்கு தாங்க செட் ஆகும் அண்டர்பில்லி, சிட்டிக்கெலாம் சுத்தமாக செட் ஆகாது. அண்டர்பில்லி வந்து இப்படி தான் உட்காரும், இப்படி தான் உட்காரும். இப்போ ஏன் கழட்டி வச்சுருக்கிறேன்னா, லைட்டாக கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கணும். 2வது வந்து நட்டு இல்லைங்க, போல்டு. இங்கே போல்டு இல்லை, இங்கேயுமே ஒரு போல்டு தான் இருக்குது. இந்த சைடு வந்து போல்டு இல்லை. இது வந்து ஏனோ தானோ போட்டிருங்க. இது அதில் நல்லா லாக் ஆகலை. இது எப்படி ஆச்சுன்னா, ஆல்ரெடி இங்கே வந்து வைப்ரேட் பண்ணி வந்து இது வந்து கல்லுக்கிட்டு கீழே விழுந்துருச்சு இந்த நட்டு. நான் வந்து கல்லுட்டு விழுவும்போது அண்டர்பில்லாம் கீழே விழுவல. அண்டர்பில் ஏன்னா இந்த 2 சைடும் வந்து லாக்கில் இருக்கும்போது கல்லுட்டு விழுவல. சரி ஏனோ தானோன்னு சொல்லி போட்டுட்டேன். இதை வந்து டைட் பண்ண முடியல, சரி நம்ம டைம் வந்து டைட் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன். என்ன ஆயிடுச்சு, இங்கே நட்டு இல்லாத இருக்கும், இந்த சைடு இருக்கிற ஃபுல் வெயிட்டுமே இது தாங்கிக்கிட்டு இருந்திருக்கு. இது தாங்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சு, இந்த நட்டுமே கீழே விழுந்து போச்சு. கீழே விழுந்து விட்டு லைட்டாக சும்மா அங்கே ஒரு மேடு மாதிரி என் வீட்டுக்கு போகும்போது, அங்கே போகும்போது விட்டு தூக்கும் போது இதுவுமே கல்லுட்டு இப்படி கீழே விழுந்து போச்சுங்க. கீழே விழும்போது தான் இங்கே ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும். ஸ்க்ராட்ச் ஆகலை போல். இந்த சைடு எல்லாம் வேகத்தில் வந்து இடிச்சது இந்த சைடு. இப்போ என்னென்னா இதுக்கு நட்டு வந்து வாங்கணும். எங்கிட்ட வாங்க மாட்டேங்குது. இதான் இங்கே இருக்குது பாருங்க நட்டு. இது வந்து அலுமினியம் எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம். அதுக்கு நட்டு வாங்கணும். இது சைஸுக்கு ஏற்ற கரெக்டான நட்டு வாங்கணும். இதுக்கு வாங்கி அதுக்கடுத்து தான் ஃபிட் பண்ணணும். நட்டு வாங்க தான் போகலேன், பார்த்தா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமனால ஷாப் க்ளோஸு. நெக்ஸ்ட் டைம் ஃபிட் பண்ணதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க, ஈஸியாக தான். 3 நட்டை போட்டு முறைக்கிட்ட முடிஞ்சு போச்சு. சும்மா ஊருக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கிறதுக்கு, ஹைவேல ஓட்டுறதுங்க நல்லா இருந்துச்சு. பார்த்தா இப்படி ஆகிடுச்சு. சரி ஓகே, இதோட டிஸ்அட்வான்டேஜ் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நான் வந்து இந்த வீடியோவில் ஃபிட் பண்ணுறதும் காட்டலாம்னு நினச்சேன். என்னால் ஃபிட் பண்ண முடியல. ஏன்னா அந்த சைடு இந்த சைடு ரெண்டுக்கும் நட்டில் இந்த ஒரு சைடு தான் இருக்குது. ஒரு சைடு மாட்டோமா இப்படி தொங்கிட்டு நிற்கும், அது ஆக்சிடெண்ட்டே ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிட் பண்ணுறது சும்மா சின்ன வேலை தான். ஃபிட் பண்ணிட்டு நான் போட்டுக்கிறேங்க. இனிமேட்டுலாம் சிட்டிக்குள்ளே இந்த சேலம் உள்ள போகும்போது கழட்டி வச்சிட வேண்டியதான். இதெல்லாம் செட்டே ஆகுது நமக்கு. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த பெயிண்ட் வந்து சரியில்லைங்க. கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகும்போது என்ன ஆகிடுச்சு, இதில் நல்லா உருகிட்டு வருது. ஒரு 50 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது லைட்டாக உருகுது. மேலே வச்சு சீட்டு மேலே பிளாஸ்டிக் மேலே ஓட்டும் போது அப்படியே பிச்சுக்கிட்டு வர மாதிரி வருது. இது குவாலிட்டியான பெயிண்ட் அடிக்கணும். பார்ப்போம், எல்லாம் அமைஞ்சிக்கிச்சுன்னா அப்புறம் குவாலிட்டியாக பெயிண்ட் அடிச்சுக்கலாம்.